அக்காரவடிசல் நெய்மணக்கும் இனிமையான பிரசாதம். அக்காரவடிசல் என்பது தமிழ்நாட்டில் குறிப்பாக வைணவ ஆலயங்களில் இறைவனுக்கு படைக்கப்படும் ஒரு பாரம்பரிய இனிப்பு உணவாகும். இது சர்க்கரை பொங்கலைப் போலவே இருந்தாலும் பால் முழுவதும் சேர்த்து தயாரிக்கப்படுவதால் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. ஏன் அக்காரவடிசல்? பாரம்பரியம். தமிழ்நாட்டின் பழமையான உணவுகளில் ஒன்றாக அக்காரவடிசல் கருதப்படுகிறது. தெய்வீகத்தன்மை. வைணவ ஆலயங்களில் இறைவனுக்கு படைக்கப்படும் பிரசாதமாக இருப்பதால் இதற்கு தெய்வீகத்தன்மை சேர்க்கப்படுகிறது. சுவை. நெய், ஏலக்காய் போன்ற பொருட்கள் சேர்க்கப்படுவதால் அக்காரவடிசலின் சுவை மிகவும் சிறப்பாக இருக்கும். மார்கழி மாத சிறப்பு. மார்கழி மாதத்தில் குறிப்பாக கூடாரவள்ளி நாளில் அக்காரவடிசல் செய்து வழிபடுவது வழக்கம். அக்காரவடிசல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி, பாசிப்பருப்பு, பால், வெல்லம், நெய், ஏலக்காய், முந்திரி, பாதாம் விருப்பமானது. உலர் திராட்சை விருப்பமானது. அக்காரவடிசல் செய்யும் முறை: 1. அரிசி மற்றும் பருப்பை ஊற வைத்தல். பச்சரிசி மற்றும் பாசிப்பருப்பை தண்ணீரில் ஊறவைத்து பின்னர் நன்றாக கழுவி எடுக்கவும். 2. பால் மற்றும் வெல்லத்தை கொதிக்க வைத்தல். பால் மற்றும் துருவிய வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்கவும். 3. அரிசி மற்றும் பருப்பை சேர்த்தல். ஊற வைத்த அரிசி மற்றும் பருப்பை கொதிக்கும் பாலில் சேர்த்து நன்கு கிளறவும். 4. பதம் பார்த்தல். அரிசி நன்றாக வெந்து பால் திக்காகும் வரை கிளறவும். 5. நெய், ஏலக்காய் மற்றும் பருப்புகள் சேர்த்தல். நெய், பொடித்த ஏலக்காய் மற்றும் பொடியாக நறுக்கிய முந்திரி, பாதாம், உலர் திராட்சை ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கவும். 6. பரிமாறுதல். அக்காரவடிசலை வெள்ளை பீங்கான் பாத்திரத்தில் அழகாக பரிமாறவும். அக்காரவடிசலின் சிறப்புகள்: ஆரோக்கியம். பால், நெய் போன்ற பொருட்கள் சேர்க்கப்படுவதால் அக்காரவடிசல் ஆரோக்கியமான உணவாகும். சுவை. இனிப்பு மற்றும் நெய் சுவை கலந்த அக்காரவடிசல் உங்கள் நாக்கை இனிக்க வைக்கும். தெய்வீக அனுபவம். இறைவனுக்கு படைக்கப்படும் பிரசாதமாக இருப்பதால் அக்காரவடிசலை உண்பது ஒரு தெய்வீக அனுபவமாகும்.